தேசியவாதிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பங்காளி கட்சிகளை சுக்குநூறாக உடைக்க அண்ணாமலை புது திட்டம். தமிழகத்தில் தற்போது திமுக ஆளும் கட்சியாக இருந்து வருகிறது. எனவே திமுகவை அட்டாக் செய்து அண்ணாமலை பரவலான நடைபயணம் மேற்கொண்டு வருகிறார். அதில் திமுக ஃபைல்ஸ் என்ற பெயரில் திமுகவின் முக்கிய மூத்த நிர்வாகிகள், அமைச்சர்கள் என அனைவருடைய சொத்து பட்டியலை வெளியிட்டு தமிழகத்தில் அதிரை செய்தார். இத்தனை கோடிக்கு அதிபதிகளா இவர்கள் என தமிழக மக்கள் வாய் வைத்தனர். தற்போது அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக விலகி இருக்கிறது. எனவே அதிமுகவை பற்றி விமர்சிக்காமல் இருந்த அண்ணாமலை தற்போது அதிமுகவை விமர்சிக்க தொடங்கியிருக்கிறார். அதிமுக விமர்சிக்க தொடங்கியவுடனே அதிமுக முக்கிய தலைவர்களும் அண்ணாமலை அவதூறாக பேச ஆரம்பித்துள்ளனர். எனவே திமுகவில் விட்டது போல, திமுக ஃபைல்ஸ் என்ற பெயரில் விட்டது போல அதிமுக ஃபைல்ஸ் என்ற பெயரிலும் பிப்ரவரி மாத இறுதியில் அண்ணாமலை அவர்கள் அதிமுக அமைச்சர்களின் சொத்து பட்டியல் குறித்த விவரங்களை தயாரித்து வருவதாகவும் அதன் அடிப்படையில் அதை வெளியிடப் போவதாகவும் தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. எனவே திமுக, அதிமுக இரண்டும் பங்காளி கட்சிகள் என அதிமுக முன்னாள் அமைச்சர், முக்கிய பிரமுகராக இருக்கக்கூடிய KP முனுசாமி அவர்கள் தெரிவித்து மேற்கோள் காட்டி அண்ணாமலை அவர்கள் பங்காளி கட்சிகளை பங்கம் செய்ய வருகிறது பாஜக என்ற பெயரில் தற்போது சமூக வலைதளங்களில் பதிவுகளிட்டு வருகிறார். இதை பல்வேறு பாஜகவினரும் டேக் செய்து தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். எனவே விரைவில் திமுக ஃபைல்ஸ் போன்று அதிமுக ஃபைல்ஸும் வெளிவரும். திமுக முக்கிய அமைச்சர்களின் சொத்து பட்டியலை பார்த்து தமிழக மக்கள் வியத்தது போல அதிமுக முக்கிய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களின் சொத்து பட்டியலை பார்த்து தமிழக மக்கள் வாய் பிளப்பார்கள் என கூறப்படுகிறது. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.